வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஆதியோகியினுடைய அன்பிற்கும் ஆசீர்வாதத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற இதயபூர்வமாக வணங்குகின்ற அத்தனை ஆத்மாக்களுக்கும் இந்த நேரத்திலே நானும் மனமாற நன்றி கூறுகிறேன். ஆதியோகியினுடைய பயணத்திலே கருப்பு உடை என்பது கட்டாயம் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன். கருப்பு உடை ஏன் அணிய வேண்டும்? கருப்பு நிறம் ஏன் அணிய வேண்டும்? கருப்பு ஏன் ஆதியோகியினுடைய சுபிக்ஷமான நிறமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் காணலாம். இந்த பிரபஞ்சமானது முழு பிரபஞ்சமும் இருளால் சூழப்பட்ட ஒன்றாகும். இருள் என்பது ஒரு நிறம் அல்ல, அதுதான் முழு பிரபஞ்சமும் இருள்தான். இந்த இருளை போக்கவே வெளிச்சம் என்று ஒன்று தேவைப்படுகிறது. அது நெருப்பாகவும் விளக்காகவும் சூரியன், நிலவு போன்ற கிரகங்களாகவும் நாம் வெளிச்சம் பெறும்போது இருள் விளக்கப்படுவதாக நாம் காண்கிறோம், கண்களால் காண்கிறோம். உண்மை அதுவாக இருப்பதாக தோன்றலாம். ஆனால் இருளை போக்கவே இந்த நிறங்கள், இந்த வெளிச்சம் தேவைப்படுகிறது. ஆனால் இருளுக்கென்று எந்த ஒரு வெளிச்சமும், எந்த ஒரு விளக்கோ, எந்த ஒரு கிரகங்களோ பார்வைகளோ தேவையில்லை. ஏனென்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இருளால் சூழப்பட்ட ஒன்றாகும். அத்தகைய இருளின் நிறம்தான் கருப்பு. இரண்டாவது, கருமையின் நிறத்துக்குள்ளே ஆன்மாவாக ஜொலித்து கொண்டிருக்கிற சிறு வெள்ளை ஒளிதான் நாம் ஆதியோகியாகும், நாம் வணங்கும் ஆதியோகியாகும். முழு பிரபஞ்சமும் இருட்டாக இருக்கும்போது, கருமை நிறத்திலே தோன்றும்போது, கண்களை மூடி நாம் அகக்கண்களால் காணும்போது கருமையை மட்டுமே நாம் காண முடியும். கண்களை மூடி அகக்கண்களால் நாம் ஆதியோகியை வணங்கும்போது இருள் மட்டுமே நம் கண்களுக்கு புலப்படும். அத்தகைய இருளை நாம் தரித்து, ஆடையாக தரித்து, முழு உள்ள மனதோடு நாம் வணங்க செய்வது ஒன்றே சரியான பாதையாகும். அத்தகைய கருப்பு இருள் சூழ்ந்த நிலையிலேயே அதனுடைய உயிர் ஆத்மாவாக வெள்ளை ஒளிதான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சமும் அவ்வாறே கருப்பு வெள்ளை, இருள் பகல் என்று இரண்டு நிறத்தில் மட்டுமே பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முழு இருள் சூழ்ந்த பிரபஞ்சத்திலே சிறு வெள்ளை ஒளியாக, சிறு ஆத்மாவாக, பரிசுத்த ஆன்மாவாக, நான் நெற்றியிலே திலகமிட்டிருப்பது போல் வெள்ளை ஒளி விளக்கு எரிவும் அடையாளத்தை போல் சிறு அளவிலான வெள்ளை ஒளியாகவே இந்த பிரபஞ்சத்தின் இதயமாக, பிரபஞ்சத்தின் ஆன்மா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாவானது வெள்ளை ஒளியாகவும் உயிர் நாடியாகவும் பிரபஞ்சத்தின் உயிர் நாடியாகவும் இருக்கிறது. அண்டத்தின் உயிர் நாடியாகவும் அந்த வெள்ளை ஒளி இருக்கிறது. இருள் சூழ்ந்த மத்தியின் நடுவிலே வெள்ளை ஒளியானது உயிர் ஆன்மாவாக இருப்பது போல் இந்த பிண்டத்திற்கும் இருள் சூழ்ந்த ஆன்மாவே, இருள் சூழ்ந்த இந்த உடலுக்கு உள்ளாக சிறு வெள்ளை ஒளியாக ஆன்மாவும் இந்த பிண்டத்தின் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக அண்டமும் பிண்டமும் இருளால் சூழப்பட்ட ஒன்றாகும். அண்டத்தையும் பிண்டத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிற ஆன்மாவானது சிறு வெள்ளை ஒளியாகும். அந்த வெள்ளை ஒளிதான் நம் அண்டத்தையும் பிண்டத்தையும் சதா காலமும் இயக்கிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆன்மாவாகும். களங்கமில்லாத, கள்ளம் கபடமில்லாத, எதற்கும் அசைந்து கொடுக்காத நல்ல உள்ளம் கொண்ட பரிசுத்த ஆன்மாவாகும் ஆதியோகி. அந்த ஆதியோகியை நாம் வணங்குவதற்கு முன் கருப்பு நிற ஆடை என்பது நாம் நெஞ்சு பகுதியை கருப்பு நிறத்தினால் மறைத்து நம் இதயபூர்வமாக
உள் உள்ளே வெள்ளை உள்ளத்தோடும் வெளியே கருப்பு நிறத்திலும் நாம் காத்து நம் உடலை காத்து உள்ளே வெள்ளை உள்ளமாகவும் வெளியே கருப்பு நிறத்திலும் அடைத்து நாம் ஆதியோகியை அப்படியே நாம் பிரதிபலித்து ஆதியோகியை முழு மனதோடு நாம் ஏற்று வணங்க வேண்டும். இதுதான் நாம் கருப்பு நிறத்தில் ஆடை அணிவதற்குண்டான மூல காரணமாகும். எனவே கருப்பு நிற உடை என்பது நிச்சயம் கட்டாயம் அணிந்து கொள்வது நன்மை பயக்கும். இரண்டாவதாக, கருப்பு நிற உடை என்பது நீதியும் நேர்மையும். கருப்பு நிறம் கருப்பு உடை என்பது நம் புறத்திலுள்ள கெட்ட சக்திகளையும் கெட்ட ஆற்றலையும் கெட்ட துஷ்ட சக்திகளையும் நம் இதயத்தை தாக்காதவாறும் நம் உள்ளே சென்று தாக்காதவாறும் கருப்பு நிறமானது நம்மை காத்து இரட்சிக்கும். நம் அகத்தினுள்ளே பரிசுத்த ஆன்மாவானது எந்த ஒரு இடையூறுகளும் ஏற்படாமல் சதா ஆனந்த நிலையில் முழுமையாக நாம் ஆதியோகியோடு இணைந்து கலப்பதற்குண்டான வழிகாட்டுதலை அது தொடர்ந்து செய்யும். அதற்கு புறத்திலிருந்தோ புற சூழல்கள் மூலமாகவோ துஷ்ட சக்திகள் தீய சக்திகள் மூலமாக கெட்ட ஆற்றல் மூலமாக நம் உடலையும் நம் இதயத்தையும் எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு செயலும் பாதிக்கக்கூடாது. இதனை பாதிக்காமல் தடுப்பதற்கு நாம் முதல் விஷயமாக கருப்பு உடை அணிந்து ஆதியோகியை நாம் வணங்கும்போது புறச்சூழலை நாம் கட்டுப்படுத்த இயலும். அகச்சூழலில் நாம் இதயபூர்வமாக பரிசுத்த ஆன்மாவாக நாமும் மாறி ஆதியோகியோடு நாம் இணைந்து கலக்க முடியும். எனவே கருப்பு உடை அணிந்து ஒவ்வொரு நாளும் பயணம் மேற்கொள்வது என்பதும் சிறப்பானதாகும். அல்லது கட்டாயம் ஒவ்வொரு நாளும் கருப்பு உடையுடன் எங்கு நம்முடைய செயல்பாடுகளையும் நம்முடைய அன்றாட வேலைகளையும் கருப்பு சட்டை கழுத்துக்கு தலைக்கு கீழே இடுப்புக்கு மேலே அணியக்கூடிய உடையானது கருப்பு நிறத்தில் அணிந்து அனைத்து நல்ல காரியங்களையும் சுபகாரியங்களையும் நாம் செய்யும்போது நல்ல எண்ணம் கொண்ட நல்ல ஆத்மாக்கள் நம்மை நேரடியாக வந்து சேரும். கெட்ட சக்திகள் கெட்ட ஆத்மாக்கள் தீய சக்திகள் எதுவும் நம்மை அன்றாது. நம்மை அதிலிருந்து காத்து நம் உள்ளத்தையும் நம்மையும் காத்து நல்வழி பாதையில் தொடர்ந்து பயணிக்க ஆதியோகியானவர் நமக்கு வழிகாட்டி பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் நாம் பெற்று நல்ல உள்ளத்தோடு நல்வழி பாதையில் பயணம் மேற்கொள்வதற்குண்டான ஒரு சரியான பாதையாகும். இத்தகைய பாதையில் பயணம் மேற்கொள்வதற்கு கருப்பு உடை கருப்பு நிறத்திலான உடை என்பது கட்டாயமாகிறது என்பதை இதன் மூலம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.